Hi friends, இது ஒரு குட்டி ரமலான் ப்ரிப்பரேஷன் வீடியோ தான். இந்த ஸ்டஃபிங் வந்து நான் சிக்கன் வச்சு ரெடி பண்ணியிருந்தேன். இதை நீங்கள் ரெடி பண்ணிட்டு ஃப்ரீசரில் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், அப்புறம் கேப்சிகம், கேரட் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து இந்த ஸ்டஃபிங் வந்து ஸ்ப்ரிங் ரோல் பண்ணுறதுக்காக நான் எல்லாமே வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து எப்படி விருப்பமோ நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். மோமோஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து சிக்கனை நல்லா மிக்சியில் அரைச்சி சேர்த்துருந்தேன். இது கூடவே முட்டைக்கோஸ் ஆட் பண்ணிட்டு சால்ட் ஆட் பண்ணிட்டு இதை கொஞ்சம் லைட்டாக வேக வச்சுட்டேன். இது ஓரளவு வெந்ததுக்கப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அதோட ரா ஸ்மெல் போனதுக்கப்புறமா மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிட்டு சோயா சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே வந்து சில்லி சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டஃபிங் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட இஃப்தாருக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து இதை ரெடி பண்ணி ஃப்ரீசரில் எடுத்து வச்சுட்டேன். தேவைப்படும் போது சமோசா ஷீட்லேயோ இல்லை ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்லேயோ நான் வந்து ரெடி பண்ணிப்பேன். இது கூடவே லாஸ்ட்டாக மிளகு சீரக பொடியும் அப்புறம் கரம் மசாலா மட்டும் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா இது உங்களுக்கு கெட்டு போகாமல் 1 வீக் வரையும் இருக்கும்.